13, 14, 15. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்க இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருத்தனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒண்ணு இருக்கு. மோசையோட ஒருத்தர் எழுந்து போறான். யாரு? ஏறிட்டாங்க. ஒருத்தர் எங்க போயிட்டாரு? மலைக்கு போயிட்டாரு. ஊரும் சபையும் ஆரோனும் எங்க நிக்கிறாங்க? கீழே நிக்கிறாங்க. அப்படியே இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 32:17 யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:17. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி போதுமா சார்? ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு, இவரு 10 கற்பனைகள், ஏராளமான விஷயங்கள், நியாயப்பிரமாணத்திலே 613 கட்டளை இருக்கு. ஏராளமான விஷயத்தை என்ன பண்ணிட்டாரு? இந்த மோசே போய் கேட்க போயிட்டாரு. இந்த மோசே கேட்க போயிட்டாரு. மேல சபை கீழே நிக்குது, ஊரும் ஆரோனும் கீழே நிக்கிறாங்க. இந்த மோசே கூட போன யோசுவாக்கு என்ன சம்பவித்தது? என்னாச்சு? இவ்வளவுதான் கேட்கிறேன். என்னாச்சு? இவன் மறைஞ்சுகிட்ட பாத்திரம். அல்லேலூயா. இவன் கர்த்தருக்குள்ள மறைஞ்சுகிட்ட பாத்திரம். உன்னதமானவருடைய மறைவில நிக்கிற பாத்திரம். இவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தாங்குவான். உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிற பாத்திரம் இவன். பாருங்க என்ன ஆச்சரியம். இந்த யோசுவா தனக்கு உண்டான கிரெடிட்ட கூட ஆவியானவர் எழுதல. அதுக்கு இவர் கோச்சே இல்லை. அல்லேலூயா. 40 நாள் இவரும் புசியாமல் குடியாமல் தானே இருந்திருக்கணும். ராமகிருஷ்ணன் அப்படிதான் சொல்றாரு. 40 நாள் இவரும் புசியாமலும் குடியாமலும் தானே இருந்திருக்கணும். இந்த மலையை பார்த்திருக்கீங்களா? அது அரபு தேசத்துல இருக்கு அந்த மலை. இப்ப கூட லேட்டஸ்டா நிறைய பேர் போடுறாங்க அந்த மலைய. ரொம்ப கஷ்டம். அந்த மலை மேல 40 நாள் வாய்ப்பே கிடையாது. யாருனாலையும் நிக்க முடியாது. பகல்ல பயங்கரமான சூடு. சீனாய் மலையில பயங்கர சூடு. அது ஒரு வனாந்தரம். 40 நாள் வார்த்தைக்காக நிக்கிறான் பாருங்க ஒருத்த மறைஞ்சு. அல்லேலூயா. அவனுக்கு கேட்டுட்டு பாருங்க சத்தம். ஜனங்களுடைய சத்தம் யாருக்கு கேட்டுச்சு? மோசேக்கு கர்த்தர் சொல்றாரு. யோசுவாக்கு எப்படி கேக்குது? ரியலாவே கேக்குது. இவன் தான் மறைஞ்சுகிட்ட பாத்திரம். ராமேன்னு சொல்லுங்களேன். இவன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற பாத்திரம். இவனை கொண்டுதான் தேவன் தேசத்தை அசைக்க போகிறார். இவனை கொண்டுதான் சபைகளிலே பக்தி வெற்றி உருவாக போகிறது. அநேக யோசுவாக்கள் எழும்ப போகிறார்கள். மறைஞ்சுகிட்ட பாத்திரம். தேவனுக்குள்ள தன்னை மறைச்சுக்கிட்ட பாத்திரம். தேவனுக்குள்ள தன்னை மறைச்சுக்கிட்ட பாத்திரம். எந்த விதமான விஷயமும் இது தெரியாது. கர்த்தர் அப்படியே ஆராதிச்சே வாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் எல்லாம் இவங்களை தேடி சுத்திக்கிட்டு இருக்கும் ஊருக்குள்ள. இவங்க கிராஸ் பண்ணும் போது அந்த ஒரு யோசுவா போறான்ட்டு பின்னாலேயே வந்தோம். அல்லேலூயா. இவன் மறைஞ்சுகிட்ட பாத்திரம். உங்க அந்தரங்கத்தை கர்த்தர் பார்த்திருக்காரு சிஸ்டர், பிரதர். உங்க அந்தரங்கத்தை பார்த்திருக்காரு. அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா ஒரு நாள் வெளியரங்கமா பலன் அளிப்பாரு உங்களுக்கு. அல்லேலூயா. மனுஷர்கள் முன்பதாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனிதர்கள் முன்பதாக உங்கள் வெளிச்சம் பிரகாசித்தே தீரும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. யோசுவா மறைச்சுக்கிட்டான் பாருங்க. எந்த விதமான விஷயமும் இல்ல. இறங்கி வராங்க. மோசே எதுவுமே கிடையாது. 40 நாள் என்னாச்சு? ஒண்ணுமே தெரியல. இந்த யோசுவா தன்னுடைய ஸ்தானத்தையே விட்டு கொடுத்தான். இந்த மாதிரி ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்களுக்கு உண்டான கிரெடிட்ட கூட விட்டுருவாங்க. அல்லேலூயா. மறைச்சுக்கிட்டவங்க அவங்க கர்த்தருக்குள்ள
மறைச்சுக்கிட்டவங்க இவங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்குது பாருங்க. இந்த யோசுவா வாழ்க்கையில என்னென்ன நடக்குது பாருங்க. ஆச்சரியமான ஆச்சரியம். யோசுவாக்கு எழுதின புஸ்தகம் யாத்திராகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 33:11 பாருங்களேன். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். அடுத்து பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். அவன் பாளையத்துக்கு போயிட்டாரு. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாலிபனே, உன் வெளியே எதனால் சுத்தம் பண்ணுவாய்? வேத வசனத்தின்படி உன் இருதயத்தை காத்துக் கொள்கிறவன் தானே. அல்லேலூயா. மாரத்தியே கேள், உன் உட பலமும் அலங்காரமா இருப்பதாக. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுது 25. மாரத்தியே கேள், உன் உடை எப்படி இருக்கணும்? பலமும் அலங்காரமா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பதாக நீ பலமாகவும் அலங்காரமுமா இருக்கணும். வாலிபனே, அவனுக்கு உன் வழி எதனால சுத்தம் பண்ணுவ? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு மனநிலை. அல்லேலூயா. பாருங்க, மோசே போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு மோசே. ஆனா இந்த யோசுவா பேருக்கு மனசு இல்ல. ஏன்னா இவன் மறைஞ்சுக்கிட்ட பாத்திரம். அல்லேலூயா. இவன் தன்னை மறைச்சுக்கிட்ட பாத்திரம். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுனே சொல்லிட்டு இருப்பான் அவன். எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசுனே பேசிட்டு இருப்பான். எப்ப பார்த்தாலும் வார்த்தை பேசிட்டு இருப்பான். எப்ப பார்த்தாலும் பாஷனே பேசிட்டு இருப்பான். அவருக்குள்ள கரைந்து 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 காணாமல் போவதே இவனுடைய வாழ்க்கை. இப்படியாப்பட்ட மனிதன் இந்த யோசுவா. வச்சு பாருங்க, மோசே போயிட்டாரு, யோசுவா போயிருக்கலாம் தானே. காரணம், வசிப்பு அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து வைத்திருக்கிற ஒரு தேவனோட ஓட்டிக்கிட்டான். அல்லேலூயா. ஏதோ யோசுவாவினால அல்ல, யோசுவாவிலும் பெரியவர் அவன் மேலே இருந்து அவனை இணங்க பண்ணினார். அவன் இணங்கினான். அல்லேலூயா. அப்படியே இழுத்துக்கிட்டாரு பாருங்க. அப்படிதான் எங்களை எல்லாம் இழுத்து வச்சிருக்காரு. வசி ஈர்ப்புனால இழுத்து வச்சுட்டாரு. சொக்கி கிடக்குறோம். அதனாலதான் அவரோட பாதத்திலேயே. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் கையை தட்ட வேணாமா? சோத்தலாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு சபையே. அப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே 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 ஃப்ளோ ஆகும்போது அப்படியே இழுத்துக்கோங்க அவரை. அவர் உங்களோட க்ளோஸ் ஆகி உறவாடுவார் பாருங்க. அப்போ ஒரு சமாதானம் வெளிப்படும் பாருங்க. இந்த டிவைன் பிரஸ்னஸ். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் வைத்து போகிற சமாதானம் ஆட்கொள்ளும். அல்லேலூயா. அது யாருனாலையும் தர முடியாது. அது என்னிடமிருந்து வந்தது, என்னை போலே இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு சமாதானம் வரும். ஒரு சமாதானம். இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் இயேசுவையே பத்தி பேசுறான். எப்ப பார்த்தாலும் யெகோவா தேவனையே பத்தி பேசுறான். ஆச்சரியம், யாருக்கும் தெரியாது. இதை அந்தரங்கத்தில் ஒருவர் பார்த்துட்டே இருக்காரு. அல்லேலூயா. இந்த யோசுவாவை பார்த்து கொண்டே இருந்தார் ஒருவர். இந்த யோசுவா பின்னாலேயே போயிட்டு இருந்தாரு. இவன் முன்னால போனா அவர் பின்னால போவாரு. இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை ஓடுது. அந்த வாலிப பிரயாணத்தினுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிட்டே இருக்கு. அடுத்து என்ன சம்பவித்தது? வாசியுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 14:6-9. சீக்கிரமா வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 14:6-9. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மளை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. முற்றிலும் 12 பேர் போறாங்க தேசத்தை சுற்றி பார்க்க. 10 பேர் தழும்ப வைக்கிறான் இஸ்ரவேல் சபைய. அல்லேலூயா. 2 பேத்துல ஒருத்தர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றான், அவர்களை காத்த நிழல் விலகி போயிடுச்சு. அவர்களை காத்த நிழல் விலகி போயிடுச்சு.
கர்த்தர் நம்மோடு. ஆமென் சொல்லுங்க. இவன் யாருன்னா, இவன் தான் யோசுவா. இவன் தான் மறைஞ்சுகிட்ட பாத்திரம். இவன் எப்பயுமே சபைகளை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பான். எப்பயுமே ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இருப்பான். கர்த்தருக்காக மரணம் வரை உண்மையா இருக்கிறவன் இந்த யோசுவா. இவன் முன்பதாக வாசல்களை பூட்டாத ஆண்டவர் வீழ்ச்சிப்பார் இவன் மேல. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் முன்னால எந்த வாசலும் பூட்ட முடியாது. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறவரும் இவர்கள் மேலே வாசமாயிருப்பார். அந்த வாசமாய் இருக்கிறவன், அந்த வாசனை நுகர்கிறவன், அந்த வாசனையோடு வாழ்கிறவன் சொல்றான் பாருங்க, அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. பயப்படாதே சபையே, பயப்படாதே. உனக்கானது உன்னை தேடி வந்து தீரும். அல்லேலூயா. உனக்கானது உன்னை தேடி வந்து தீரும். நீ மாம்சம் தானே என்று பலனற்று போகாத. உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். எல்லா இடங்களிலும் விளங்கும். அல்லேலூயா. ஆச்சரியம் பாருங்க, அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்க. கர்த்தர் நம்மோடு. அல்லேலூயா. பேசாம பாருங்க சபையை பார்த்து. 30 லட்சம் பேர்த்தையும் ஒருத்தன் திணற வைக்கிறாங்க. 10 பேரு, 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். கர்த்தர் நம்மோடு. நம்ம மேல பிரியமா இருக்காரு. அல்லேலூயா. நம்ம மேல பிரியமா இருக்காரு. அந்த தேசத்து ஜனங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க, அவங்களை காத்த நிழல் விலகிச்சு. அல்லேலூயா. சபையை திடப்படுத்துறாங்க. எப்பயுமே சபையை திடப்படுத்திட்டே இருப்பான். எப்பயுமே கர்த்தருக்குள்ள வாழ்கிறவன் சபையை திடப்படுத்திட்டே இருப்பான். 5 நிமிஷம் அவன்கிட்ட பேசுனீங்கன்னா போதும், 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், உங்களுடைய எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிடுவீங்க. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறவர் உங்களை அப்படி இழுத்துக்குவார். அல்லேலூயா. சூண்டி இழுப்பார் பாருங்க அப்படி. அல்லேலூயா. என்னன்னே தெரியல சிஸ்டர், உங்களைய பார்த்தா எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு தோணுது. தோணுமுடியே. உள்ள இருக்கவர் யாரு? பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ பேசுறத என் காது கேட்காது, அவர் காது கேட்கும். உனக்கான நன்மையை நான் கொண்டு வர மாட்டேன், அவர் கொண்டு வருவார். என் காது கேட்காது, என் மாம்ச காது அடைபட்டு விடும். உள்ளே வாழ்கிற அவர் எழுந்து நின்று கேட்பார். ஓ என் புள்ள பேசுது, என் பிள்ளைக்கு இவ்வளவு பிரச்சனை, ஓ என் பிள்ளைக்கு இதெல்லாம் நான் கொடுக்கணும். பேசி 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 ஒரு நாள் அந்த வார்த்தை உங்க முன்பதாக வந்து நிற்கும். அல்லேலூயா. யோசுவாவை நினைச்சா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எப்படி திடப்படுத்துறான் பாருங்க சபைய. கர்த்தருடைய சபையை எப்படி திடப்படுத்துறான். இப்படி வாழ்க்கையில நம்மள யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் எத்தனை பேர்த்த நம்ம திடப்படுத்துறோம்? எத்தனை பேத்துக்கு முன்னால நம்ம மாதிரியா நிக்கிறோம்? வச்சு பாருங்க. எத்தனை பேர்த்த நம்ம திடப்படுத்திருக்கோம்? எத்தனை பேத்துக்கு முன்னால நம்ம மாதிரியா வாழ்ந்திருக்கோம்? எத்தனை பேர்த்த நம்ம பேசாமலேயே அவங்கள பேச வச்சிருக்கோம்? வச்சு பாருங்க. அதான் மத்தேயு 5:14 ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர்கள் முன்பதாக உங்க வெளிச்சம் ஏன் பிரகாசிக்கல? மறைவிடத்தை தேடி ஓடுற ஆள் நான் இல்லை. ஏன் பிரகாசிக்கல? ஏன் பிரகாசம் வரல? மறைவிடங்களை தேடி ஓடுகிறாளா நம்ம இல்ல. கர்த்தருடைய சமூகத்துல மறைந்து நிற்கிற அனுபவம் நம்ம கிட்ட கிடையாது. அதனால வந்த விளைவு என்னன்னா, நம்மளோடு இருக்கிற ஆவியானவர் அநேக நேரங்களில் துக்கப்படுகிறார். துக்கப்படுறார். முத்திரையாய் போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். காரணம் என்ன? அவரோடு மறைஞ்சிக்கிற அனுபவம் இல்லை. எனக்கு காலையில ஒரு 1 மணி நேரம், சாயந்தரம் ஒரு நைட்டு ஒரு 1 மணி நேரமா ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு. எத்தனை பேத்துக்கு அப்பா முன்னால ரொம்ப நேரம் பாஷைகளை பேசுற பழக்கம் இருக்கு. எத்தனை பேத்துக்கு அப்பா முன்னால பைபிளை திறந்தா தூக்கம் வருது. ஒரு பையன் வந்து சொன்னான், நான் நீங்க வாசிங்கிறீங்க, அப்படி எடுத்து வச்சனா அப்படியே. ஆமா ஐயா, 7க்கெல்லாம் போறாங்க இப்பெல்லாம். இருக்கிறதே 3 தான் போல. அவ்வளவுதான் சொல்றாரு. 7 வானம்லாம் போறாங்க எல்லாம். காரணம் என்ன அப்படின்னா, வெளியே இருந்து கர்த்தரை பார்க்கிறவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். கர்த்தருக்குள்ள இருந்து வெளியே பார்க்கிறான் பாருங்க, அவ வாழ்க்கை பிரகாசம்.
எழுப்புகிறவர் உள்ள இருக்காரு. நீ வெளியே தேடனா விழுந்துருவ, நீ வெளியே தேடனா ஓட முடியாது. உள்ள இருக்கிறவரோட கரைந்து 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 காணாம போனாதான் இது என்னன்னு உனக்கு புரியும். உட்காந்து நாங்கெல்லாம் வாட்சோம்னா என் மனைவி, மாமா என்ன அப்படியே புத்தராயிடலான்னு பாக்குறீரோ? ராஜனுக்கு தெரியும், பல்லு விளக்க மறந்துடுவேன் நிறைய நாள். ஆமா, சாப்பிடலாம்ப்பா. ஆமா, காலைல பல்லு விளக்குங்க. அப்புறம் ஓடுவேன். பாத்ரூம் போறதை மறந்துடுவோம். எதுக்கு இவ்வளவு பெரியது? அப்படி என்னப்பா எங்கள்கிட்ட இருக்கு? என் பிள்ளை. அதெல்லாம் அப்பாட்ட தோத்தவங்க. இல்லையா? அவர் அன்புக்கு முன்னால நான் தோத்துட்டேன். அவர் அன்புக்கு முன்னால என்னால ஜெயிக்கவே முடியல. தேவகுமாரனுடைய வாழ்க்கையை பாருங்க. போய் எல்லாத்தையும் செலவு பண்ணி எல்லாத்தையும் விற்று போட்டான். தூரத்துல அவனை வருகிறத, தூரத்துல அவன் வரத ஒருத்தர் பார்த்து அவனுக்கு எதிர்கொண்டு ஓடுகிறார். இதுதான் அப்பாவின் அன்பு. தூரத்துல வர்றத பார்த்துட்டு ஓடுற. அங்க இளையகுமாரனுடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு பாருங்க. எந்த இடத்துலயும் அப்பா அவன்கிட்ட பேசவே இல்லை. அவன் மாத்திரம் பேசுறான். தகப்பனே, உமக்கு விரோதமாகும், பரத்துக்கு விரோதமாகும், நான் பாவம் செஞ்சுட்டேன், உம்முடைய பிள்ளைன்னு சொல்ல நான் இனிமேல் பாத்திரம் அல்ல, நீ உமது கூலிக்காரன் ஒருவரா என்ன வச்சுக்கோங்கிற. அப்பா அதெல்லாம் கேட்கவே இல்லை. இவனுக்கு வஸ்திரத்தை போடு, இவனுக்கு செருப்பை போடு, இவனுக்கு முத்திர மதத்தை போடு, அரா கொடுத்த கன்ற. அப்பாவின் அன்பு. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இந்த அன்பு வராது. அப்பாவிடம் மருந்து மாத்திரமே, அப்பாவிடம் இருந்து மாத்திரமே வரக்கூடிய அன்பு. அல்லேலூயா. இந்த யோசுவா வாழ்க்கையில ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. 40 நாள் எங்க போனாருன்னு தெரியல. நல்லா இருக்கு இல்லையா? எங்க போனாருன்னே தெரியல. ஆவியானவரே அதை எழுதல. சோத்திரம். கவனிங்க. அப்புறம் பார்த்தா சபைகளை பயங்கரமா படர்ந்து திடப்படுத்துறாங்க. அடுத்து இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 27, 18, 19, 20. என்னாகமத்தின் புஸ்தகம் 27. இவன் யாரு? ஆவியை பெற்றிருக்கிற புருஷர்களே, புருஷிகளே கேளுங்க. யாரு? ஆவியை பெற்றிருக்கிற மனுஷன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய டெப்தான விஷயம் தெரியுங்களா? அது பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் ஆவியை பெற்று தக்க வச்சுக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. அவனை மேற்கொண்டவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் பாருங்க. அல்லேலூயா. இவன் ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. அல்லேலூயா. ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. இப்ப என்ன பண்றாரு? நேரா யோசுவாவை கொண்டு வந்து நிக்க வச்சு அவனுக்கு முன்னால ஒருத்தர், யோசுவாவுக்கும் பெரிய பெரிய தலை ஒண்ணு அங்க நிக்குது. அவர் யாரு? மோசே நிக்கிறாரு. அங்க நடக்கிறது அப்படியே பிக்சரைஸ் பண்ணுங்க. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ராமின்னு சொல்லுங்க. பாருங்க. யோசுவா இங்க, இந்த இருந்தாலும் இங்கல யோசுவா இங்க, மோசே இங்க, யோசுவா இங்க, மோசே இங்க. அடுத்து யார் இருக்கா? எலியேசர் இங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. 3 என்ன இருக்கு? வாசிங்க. சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்திட்டாங்க. யாருன்னு பாடிட்டாங்க? இப்ப இந்த எலியேசர், இந்த மோசே, யோசுவா முன்னால வச்சு சபை அனைத்துக்கு முன்பாக நிப்பாட்டிட்டாங்க. அவங்க கண்களுக்கு முன்பாக அவங்களுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு இப்ப என்ன பண்ணணும்? இவனை ஏன் ஆண்டவர் இவ்வளவு தூரம் உயர்த்துறாரு? இவனை உயர்த்துறதுக்கு காரணம் என்ன?
இவன் தான் மறைந்து கொண்ட பாத்திரம். ராமே சொல்லுங்க. தன்னை மறைச்சுக்கிட்ட பாத்திரம், அவருக்குள் மறைந்திருந்த பாத்திரம். அவருக்குள் மறைந்திருந்த பாத்திரத்தை இப்ப என்ன செய்யறாருன்னா, மோசேக்கு முன்பதாக, எலியேசருக்கு முன்பதாக கர்த்தர் நடுவாக நின்று இந்த யோசுவாவை சபை அனைத்து கண்களுக்கு முன்பதாக உயர்த்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு மோசே, நமக்கு எலியேசர், அவர்கள் கூட பெரிய ஆளா அந்த யோசுவா. ஆனா கர்த்தர் உயர்த்துறார். காரணம் என்ன? இவன் மறைஞ்சுக்கிட்ட பாத்திரம், இவனுடைய வெளிச்சம் சபைகளுக்கு முன்பதாக பிரகாசிக்குது. இவனை சொல்றாங்க, சபை அனைத்தும் இவங்க கண்களுக்கு முன்பாக நீ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு மேலானது. எந்த மனிதனாலையும் கொடுக்க முடியாத உயர்வு, எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாத ஒரு உயர்வு, எந்த பணத்தினாலையும் படை பலத்தினாலையும் கொடுக்க முடியாத ஒரு உயர்வு, கர்த்தர் கொடுக்கிற உயர்வு. 30 லட்சம் பேர் நிக்கிறாங்க. எலியேசர் இவங்க 3 பேர் நிக்கிறது பெருசு இல்ல, கர்த்தர் அவங்க நடுவில் நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நின்னு காமிக்கிறாரு. பார்த்தையோ, அன்னைக்கு மறைஞ்சிருந்தா பாரு, வெளியிறங்கமாய் பலனை பாரு, நீ மறைஞ்சிருந்தீங்க பாரு. பாருங்க, ஆண்டவர் தூக்கி காமிக்கிறார் பாரு, கையில மறைஞ்சிருந்தீங்க பாரு. முதல்ல உன் சபைக்கு முன்பதாக நீ கணம் பெற்றவனாய் மாறுவாய். உங்களுக்கு தான் சொல்றேன், மாறுவீங்க. இழந்தது அவ்வளவு, இழந்தது கொஞ்சம் நஞ்சல்ல. மனிதர்கள் மறந்திருக்கலாம், மறக்காத தேவன். வேற வார்த்தையில சொன்னா மாறாத தேவன். மனிதர்கள் மாறலாம், நான் மறக்காத மாறாத தேவன் உன்னோடு இருக்கிறேன். ஒரு நாள் நான் உயர்த்தி காண்பிப்பேன். உன்னை தேசங்கள் உன்னை பார்க்கும், தேசங்கள் பார்க்கும். ஒரு தலைவன் மறைத்ததுக்கு அப்புறம் ஒரு தலைவன் உருவாகணும். அதுதான் அல்லாஹ். ஒரு தலைவன் உயிரோடு இருக்கும் போதே ஒரு தலைவன் மலைக்கிறான் பாருங்க, அதுதான் மறைந்து கொண்ட பாத்திரம். ஒரு தலைவன் உயிரோடு இருக்கான், ஒரு தலைவன் உருவாகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவாவை எவ்வளவு ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். இவன் என்னடா என்ன பண்ணிட்டான்? ஒண்ணும் இல்ல, அப்பா சமூகத்துல எப்ப பார்த்தாலும் எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாதுங்க, இயேசுவை மட்டும்தான் தெரியும். இல்லையா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பேச தேவையற்ற வார்த்தைகளை கூட இவன் பேசாத மனுஷனா இருந்தான். சாரி, தேவை உள்ள வார்த்தைகளை கூட பேசாம இருந்தான். அதனால கர்த்தர் கொடுத்த கனம் பாருங்க, சபை அனைத்திற்கு முன்பதாக தூக்கி நிப்பாற்ற. பாரு, என் பிள்ளைய பாரு, என் பிள்ளைய பாரு. மறைஞ்சு மறைஞ்சு இருந்தான் பாரு, இவன் தான். அர்த்தம் சொல்றான், இவன் தான், இவன் தான். தாவீதை குறிச்சு அப்படிதான் சொல்றாரு, இவன் தான் சொல்றாரா? சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி காமிக்கிறாரு, இவன் தான். 6 பேர் வரான், இவன் ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட். இவன் ஆண்டவர், இவனா? மனிதனோ கர்த்தரோ? அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவின் இருதயத்தை பார்த்தார், அவன் அங்கலாய்ப்பை பார்த்தார், அவன் பிரியாதிருக்கிற உணர்வை பார்த்தார், அவர் மறைந்து கொண்டு வாழ்கிற அனுபவத்தை பார்த்தார். மறைந்திருந்த பாத்திரம் ஒரு நாள் வெளியே வந்து தீரும். தூக்கி நிப்பாற்றார் பாருங்க. அதுக்கப்புறம் வாசிங்களே, இது நம்ம மொழிபெயர்ப்பு. பொன் கணத்தில் கொஞ்சம் கொடுங்க. பொது மொழிபெயர்ப்புல எப்படி தெரியுங்களா இருக்கு? சபை அனைத்திற்கும், சபை அனைத்திற்கும் 2 பேரும் கணத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கிடையாது, சரி சமமாக, எனக்கு நிகராக, எனக்கு அடுத்த ஸ்தானாதிபதியாக நான் அவனை நிப்பாட்டேன். என் பிள்ளை அவன் எனக்காக மறைந்திருந்தான், அவனுக்கானதை தேடாம இருந்தான் பாரு. வாலிப தம்பியே ஒன்ன பார்த்தான் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஒரு நாள் உயர்த்தி நிப்பாட்டத்தான் போறாரு. பார்க்கத்தான் போது, சபை பார்க்கத்தான் போது, உன் கணத்தை பார்க்கத்தான் போது. மறைஞ்சிருந்த பாத்திரம், உன் அரங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உயர்வு கர்த்தரால உயர்த்தப்பட்ட பாத்திரம்.
இவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு மோசேக்கு தெரிஞ்சிருச்சு. ஏலுயா, இவனை கர்த்தர் பிடிச்சிட்டாரு, இனி என்ன பண்ண முடியாது, இவனை ஒன்னும் செய்ய முடியாது. அடுத்து வாசிங்க, அடுத்த அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. யோசுவா 5, 13, 14, 15. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலே இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். என்ன இருந்துச்சா? பட்டயம். பட்டயம் கேக்குதா? அது கேக்குதா? பட்டயம், பட்டயம். ஹல்லேலூயா. உருவின பட்டயத்தோட நிற்கிறான். யோசுவா அவரிடத்தில் போய், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்போது உன்னிடத்தில் வந்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். மோசே கர்த்தரை பார்க்க மேலே ஏறி போனோம், யோசுவாவை கர்த்தர் பார்க்க கீழே இறங்கி வரார். ஹல்லேலூயா. மோசே மேலே, யோசுவா கீழே. அதனால கர்த்தர் அவனை பார்க்க கீழே இறங்கி வரார். பாருங்க, நாமதியான கணம். கர்த்தருடைய தூதனானவர் கீழே இறங்கி வருகிறார். உருவின பட்டயத்தோடு அவன் முன்பதாக வந்து நிற்கிறார். ஒரு ஐடியா நான் சொல்லித்தரேன், இந்த எரிகோவை நீ எப்படி ஜெயிக்கணும்னு. உனக்கு தெரியாம திகச்சு போய் நிக்கிற. உன்னை அழைத்தவர் நான் தானே, உன் கரத்தை பிடிச்சது நான் தானே. நீ உதறி உதறி ஓடனையே, உன்னை ஓட விடாம பிடிச்சு வச்சது நான் தானே. நானே ஓட்ட வரேன். என் மனுஷர்களை நான் அனுப்பல, கர்த்தரே நான் வந்து இறங்கி வரேன். உனக்குள்ள ரகசியங்களை வெளிப்படுத்த நானே இறங்கி வரேன். உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்ல நானே இறங்கி வரேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்க நானே இறங்கி வரேன். ஆபத்து காலத்தில் உன்னோடு நின்று உன்னை கனப்படுத்த நானே இறங்கி வரேன். நிக்கிறாரு முன்னால. அவனுக்காவது மூஞ்சி, இவருக்கு முழுசும். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு வெறும் மூஞ்சிதான். முகமுகமாய் 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 பாரா என்னைய முழுசா. நீ மறைஞ்சிருந்தா பாக்குறோம், முழுசா பாரு என்னைய பார்க்க பார்க்க உன் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வரும். பார்க்கிறார். யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்த்து அப்படியே பண்ணிடுற. அல்லேலூயா. ஒரே ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தார். யாரை ஜெயிக்க? எரிகோ மதில்களை வீழ்த்த. உங்களுக்கு முன்னால நிக்குதா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லி தராரு. எரிகோ எல்லாம் இனிமேலு நான் வந்துட்டேன். எரிகோ எல்லாம் இனிமேல் உன் முன்னால சுக்குநூற உடைய போது, விரிசல் விட போது, அஸ்திவாரங்கள் தகர்க்க போது. உனக்கு எதிராய் வந்தவன் ஒரு வழியாய் வருவான், 7 வழியா ஓடுவான். கர்த்தருடைய நான் இதை உனக்கு பேசுகிறேன். சொல்றான் முன்னால. நான் ஒரு கிஃப்ட் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனை பார்க்க, அண்ட சராசரங்களை படைத்தவர், பால்வெளி அண்டத்தை படைத்தவர், நட்சத்திர மண்டலங்களை படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர் ஒரு மனிதனை பார்க்க இறங்கி வருகிறார். உருவின பட்டயத்தோட இறங்கி வராரு. அல்லேலூயா. ஒரு ஆச்சரியம் பாருங்க இந்த யோசுவாவின் வாழ்க்கையில. இவன் யாரு? மறைந்து கொண்ட பாத்திரம். கர்த்தருடைய நிழலினால மறைத்த பாத்திரம், தன்னை ஒப்பு கொடுத்த பாத்திரம். அப்பா, நீங்க என்ன வேணாலும் என்னை பண்ணிக்கங்க, நீங்க எப்படி வேணாலும் என்னை வணைங்க, நீங்க துன்பப்படுத்தினாலும் நான் கைவிடப்பட மாட்டேன், நான் கீழே விழுந்தாலும் மடிந்து நான் போக மாட்டேன், நான் ஒரு முறை அல்ல 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். தன்னையே ஒப்பு கொடுத்த பாத்திரம். அதனால என்னுடைய தாசர்கள்லாம் உன்ட்ட அனுப்ப மாட்டப்பா, நானே இறங்கி வரேன். அல்லேலூயா. நானே இறங்கி வரேன். உன் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக காட்சிகளை கொடுக்க நானே இறங்கி வரேன்.
என்னை கண்டவன் ஒரு நாளும் பின்வாங்கி போவதில்லை. ஏன்னா எனக்குள்ள உன்னைய நான் காட்டுவேன். இல்லையா? எனக்குள்ள நான் உன்னைய காமிப்பேன். நீ யார், நீ எப்படியாப்பட்டால், நீ எப்படி போயிட்டு இருக்க, உன்னைய நான் காமிப்பேன். உன்னைய நீ பார்க்க ஒரு நாள் நீ உன்னைய மறந்துடுவ. நீ நானாகவும் நான் நீயாகவும் மாறி ஒன்றாய் கலந்து நிற்போம். பிதா குமாரனில் எப்படி ஒன்றாய் இருக்கிறாரோ அதுபோல நீ நானும் ஒன்றாய் இருப்போம். அல்லேலூயா. யோசுவாவின் வாழ்க்கை பாருங்க, மேன்மைக்குரிய வாழ்க்கை. யோசுவாக்களே எழும்புங்கள். அல்லேலூயா. அடுத்து அதோட விட்டாரா, ஒரு ஐடியா சொல்லி தராரு. அடுத்த அதிகாரம் 6:2 இருந்து வாசிங்களேன். ம் 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 சபையே ஆர்ப்பரி, கர்த்தர் உன்னோடு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லி தராரு. உங்கள் வாழ்க்கையில நிற்கிற எரிகோவை தகர்க்க வேண்டுமா? நான் உனக்குள்ள இருக்கேன். என்னைய நீ நினைச்சுக்கிட்ட ஆர்ப்பரிக்க எரியோக்கள் இடிந்து விழுகும், யோர்தான்கள் பின்னிட்டு திரும்பும். சதானுக்கு அடுத்த ஊர் ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு கல் குவியல் போல நிற்கும். அல்லேலூயா. நான் உனக்குள்ள இருக்கேன். எந்த மனிதனையும் பார்க்காத, எந்த மனுஷனையும் பார்க்காத. சிலுவையின் உபதேசம் கேட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலன். நான் உனக்குள்ள பலனா இருக்கேன். நான் உனக்குள்ள இருந்து பேசுறேன். நான் உனக்குள்ள இருந்து கிரியை செய்ய போறேன். இனி உன் எரியோக்கள் இடிந்து விழத்தான் போது அந்நிய கண்களால் அல்ல, உன் சொந்த கண்களால நீ பார்க்கத்தான் போற. கர்த்தராகிய நான் சொல்றேன். எவ்வளவு உயர்வான அழைப்பு, அபிஷேகம். இந்த உயர்வுக்கு இந்த அழைப்புக்கு எதிரான போயிடக்கூடாது. மேலானதை நாடுங்கள், இது முதல் கொண்டு மேலானதை காண்பீர்கள். அங்க தகப்பன் உள்ளோம். என்ன மாதிரியே இரு நான் சொல்லுவேன். அவர் அப்படி சொல்ல மாட்டாரு. என்னிலும் மேலான, ஏலுயா, என்னிலும் மேலான. என்ன மாதிரி எனக்கு மேல வருவ. நான் 3, நீ 300. 3 உயிர் எழுப்புவேன். நீ எத்தனை எழுப்புவ? 300. உன் வாழ்க்கையில நான் வந்துட்டேன் அப்படின்னா எரியோக்களே இருக்காது. ஏறி மிதிப்ப பாரு நீ. ஏறி மிதிப்ப. அதோட விட்டுட்டாரா? அடுத்து யோசுவா 10, 11, 12, 13, 14. போதும். என்ன நடக்குது? ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினால ஒரு வார் உண்டாகுது. இந்த வாருக்கு யார் போறா? இஸ்ரவேல் மக்களும் யோசுவாவும் போறாங்க. போறாங்களா? இதுதாங்க நடக்கிற விஷயம். போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, யோசுவா யுத்தம் பண்றாரு. அட்டகத்தினால நிறைய பேர்த்த கொண்டு போறாரு. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அந்த சண்டை போடுறத அவங்க நிறுத்திடணும். இது சட்டம். அந்த சட்டத்தை அவங்க யாருமே மீறக்கூடாது. இது உலகத்தாருக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு 2 பேருக்குமே அந்த சட்டம் தான். அந்த சட்டம் அங்க இருக்கு. இப்ப என்ன ஆயிடக்கூடாது? ஈவினிங் ஆயிடுச்சுன்னா இவனுங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க. இப்ப இந்த இடத்துல வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்களேன்.
எலியேசர மோசேய சபை அனைத்துக்கு முன்பதாக கர்த்தரே முன்னால நின்று யாரை உயர்த்தினாரு? யோசுவா. இப்ப எமோரியர் உலகத்துக்கு அடையாளம், இந்த பக்கம் கர்த்தருடைய ஜனங்க, முழு உலகமும் பார்க்க. அல்லேலூயா சொல்லுங்க. முழு உலகமும் பார்க்க, முழு உலகமும் பார்க்க. இவன் கர்த்தரோடு பேசி கிபியோன் மேலும் ஆலையின் மேலும் நீ தரித்து நின்று சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசினா அது அப்படியே நிற்கிறது. உலகமே பார்க்கிறது. யாரா இவன்? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கார்கள். அதற்கு முன்னாலையும் இல்ல, அதற்கு பின்னாலையும் இல்லைன்னா என்ன காரணம் அப்படின்னா, இவன் மறைஞ்சுகிட்ட பாத்திரம். இவன் சொல்லுக்கு ஆண்டவர் கீழ்ப்படுகிறார். இந்த யுத்தம் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் நடக்குதா? அந்த வார்த்தை முடியும் போது 11 வாசிங்கள. கர்த்தரால் கொல்லப்பட்டவர்கள் அநேகர். ஆமென் சொல்லுங்க. உனக்கு எதிராய் வருகிறவர்களை நேருக்கு நேராக யுத்தம் பண்ண கர்த்தரே இறங்கி வருவார். உனக்கு முன்பதாக போக கர்த்தரே இறங்கி வருவார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பதாக போயே தீரும். கர்த்தரே இறங்கி வந்து யுத்தம் பண்ணுகிறார். வானத்திலிருந்து கற்கள் விழுகிறது. பட்டயத்தாலை கொன்றவர்களை பார்க்கிறோம், கர்த்தருடைய யுத்தத்தால் கொன்றவர்கள் அநேகர். உலகமே பார்க்குது. யோசுவா ஆயின் மேலும் கிபியோன் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி வைக்கிற ஒரு மனிதன். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி வைச்சிருவான் மனுஷன். இவன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஒரு மனிதன். வச்சு பாருங்க. சபைக்கு முன்பதாக உயர்த்தி காமிச்சார். இப்ப முழு உலகமும் பார்க்க, முழு உலகமும் பார்க்க கர்த்தரே அவனை தூக்கி காமிக்கிறார். ஓ சாமிய நீ தூக்கிட்டு போவ, ஏன் சாமி என்ன தூக்கிட்டு போகும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். சுமந்து கொண்டு போகிறவர், கழுதை போல சுமக்கிறவர். பாஸ்டர் நல்ல வேடிக்கையா சொல்லுவார். கூடவே நடந்து போயிட்டு இருந்தார். ஆண்டவர் வந்துட்டே இருந்தார். ஆண்டவருடைய காலச்சி தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. குறிப்பிட்ட எல்லைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் காலடி காணாம ஓன்னு அழுகிறாராம். ஆண்டவரே இவ்வளவு நாள் கூட வந்தீங்களே, எங்க போனீங்க நீங்க அப்படின்னு. ஏய், உன்னை தூக்கிட்டு வரதே நான் தான். நீ பாக்குற காலடி என்னோடது, உன்னோடது இல்ல. உன்னை தூக்குகிறவர் நானு, உன்னை மகிமைப்படுத்துகிறவர் நானு, உன்னை தோசிக்கிறவர் நானு, உன்னோடு இடைபடுகிறவர் நானு. உன்னை உலகம் பார்க்க பிரகாசிக்க பண்ண போறாரு. சபையே கேள், நீ உலகம் பார்க்க பிரகாசிக்க போறாரு. இந்த ஊர்ல, இந்த சேத்தூர்ல இந்த சபையினுடைய வளர்ச்சிய தடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் தரித்து நிற்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தரித்து நிற்கிறார். கடைசி கால எழுப்புதல் கவிழ்ச்சி. உலகம் பார்க்கத்தான் போது இந்த சபையை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யத்தான் போறாங்க. இந்த சபையை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை செய்யத்தான் போறாங்க. என்னுடைய நாமத்துக்கு மகிமையாக, என் ராஜ்யத்துக்கு மகிமையாக இந்த சபையை நானே தூக்க போறேன். இதை தூக்கி காமிப்பேன். சொல்லுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற சபையே, வார்த்தைக்கு இடம் கொடுக்கிற சபையே, உன் வளர்ச்சிய ஒருவராலும் தடுக்க முடியாது. முடியாது. ஒருத்தரால தடுக்க முடியாது. நீ வளருகிற சபை, நீ வளருகிற சபை, திரும்ப திரும்ப வளருகிற சபை, திரும்புகிற இடமெல்லாம் வளருகிற சபை, ஆளுகை உள்ள ஆத்துமாக்கள் நீங்க. எங்க போனாலும் அந்த ஆளுகை உங்களிடம் வந்து சேரும். ராஜரீகமாக கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய சந்ததியே கேள். உயர்த்தி காண்பிக்கிறார் ஒரு மனிதனை. அந்நாள் முதல் கொண்டு இந்நாள் வரை கர்த்தர் வரலாறுகளை மாற்ற போகிறாரு. கவனிச்சு கேளுங்க. அந்த வரலாறு மாறப்போகுது.
கர்த்தர் உங்களோடு ஜீவிக்கிறார். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். மீண்டும் அதை காட்டிலும் மிகப்பெரிய நீங்க அந்த மலையை பார்த்து கல்லுண்டு சமுத்திரத்திலே போன்னு சொல்லுகிற சபை அது கீழ்ப்படியும். ஏன்னா நீ இழந்தது அந்த ரகத்துல நான் பார்த்துட்டேன். நீ யாருன்னு நான் பார்த்துட்டேன். நீ யாருன்னு நான் பார்த்துட்டேன். இனிமேல் வெளியரங்கமா நான் யாருங்கிறத நீ பாப்ப, அப்புறம் உலகம் பார்க்கும். ஊக்குவான் பாருவனைய விசுவாசி, நம்பு. தகப்பனுடைய அன்பு மேலானது. எனக்குள்ள வந்துடு. சாசி விரட்டுவான், பார்த்துவான். எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில்லு. நீ நிக்க 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 உனக்கு முன்னால நான் நிப்பேன். அவன் ஒன்ன பார்க்க மாட்டான், என்னதான் பார்ப்பான். ஒன்ன சொல்றவன் ஏன் கண்மணியை சொல்றான். ஒரு நாள் உன்னை ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா எனக்குள்ள வாசம் பண்ணி வாழ்கிற சபை. உயர்வை தடுக்க முடியாது சபையை. உன் உயர்வை தடுக்க முடியாது. உன் உயர்வை தடை பண்ண முடியாது. ஏன்னா நீ மறைஞ்சிருந்த பாத்திரம், கர்த்தருக்குள்ள மறைச்சுக்கிட்ட பாத்திரம், ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள வாழ்கிற பாத்திரம். நீ வாழ 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 உன் வளர்ச்சி தெரியாது. அவர் உனக்குள்ள எழுந்திருக்கிறது தெரியும். உனக்கு மேலாக அவர் நிற்பார். நீ சொல்ல 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 இயற்கை கட்டுப்படும். நீ பேச 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 அந்த சராசரங்களை கட்டுப்படும். நட்சத்திரத்தை பார்த்து கீழே வானா வரும், மேல போனா போகும். கர்த்தருக்கு மகிமையா. இவ்வளவு பெரிய சபை. நீங்க உங்களை நீங்க குறுக்கிக்காதீங்க. கர்த்தரை குறித்த கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை விஸ்தாரமா இருக்கு. காத்துக்கு விஸ்தாரமான நிலங்களை கொடுத்தாராங்க. உங்க பார்வை விஸ்தாரமா இருக்கட்டும். குறுக்கிக்காதீங்க. ஏதோ 50-100 கல்ல பாஸ்டர், 1000 லட்சத்துக்கு நீங்க 50-100 கல்ல ஏதோ நானும் ஊழியர் செய்யறேன் அப்படி இல்ல. நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தருக்குள்ள வாழ்கிறவன். என்னால வராது, என்னால வராது, எனக்குள்ள இருக்கிறவனால வரும். அவருக்காக நான் ஓடும் போது எனக்காக அவர் எனக்குள்ள இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். சொல்லுங்க எப்படி உயர்த்துறாரு பாருங்க. முதல்ல சபைக்கு முன்பாக, அடுத்து உலகம் பார்க்க. எவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய மகத்துவம், எவ்வளவு பெரிய ஞானத்தை தேவன் இந்த யோசுவாக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறார் பாருங்க. மோசேக்கு மலை மேல ஏறி வந்து என்னை பாரு, யோசுவாவுக்கு நான் வந்து உன்னை பார்ப்பேன். மலை மேல நீ ஏறி வராதப்பா. ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள பீப்புள் நீங்களாம். கர்த்தர் உங்களை சந்திக்க வராது. சர்ச்சில இருந்து ஒரு பையன் போய் உங்களை கூட்டிட்டு வருது வேற. சர்ச்சு பாஸ்டே உங்களை கூப்பிட வந்தா சொல்லுங்க, அது எவ்வளவு பெரிய மேன்மை. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய மேன்மை. ஸ்பெஷல்ஸ் நீங்கெல்லாம் ஸ்பெஷல்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருவரையும் முத்துக்கள் கர்த்தர் முத்திரைத்து வைத்திருக்கிறார். உங்களை யானவருக்கு இடம் கொடுக்கிறவங்க தடுக்கவே முடியாது. அவங்க வளர்ச்சியை தடுக்க முடியாது. இன்று உங்கள் கண்களுக்கு அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். ஒரு நாள் அது வெளியரங்கமாய் மாறி உங்க கண்ணு முன்னாலேயே வந்து நிற்கும். அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் சகல ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும் பாருங்க. நடுங்குவான். இவர்கள் யார்களோ, எப்படிப்பட்டவர்களோ, கர்த்தருடைய பயங்கரம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அப்போஸ்தலர்கள் நாட்களில் நடைபெற்ற மிக உன்னதமான அடையாளங்களும் அற்புதங்களும் அவருடைய ராஜ்யத்துக்காக இனிமேல் ஊர்ல நடக்க போகுது. இந்த ஊர்ல நடக்க போகுது. இந்த ஊர்ல நடக்க போகுது. இந்த பைபிள் சொல்றது பொய் இல்ல. இந்த பைபிள் சொல்றது பொய் இல்ல. இது அத்தனையும் மெய்யே. போங்க, சந்தேகம் வருதா? ஆவியானவருக்கு உள்ள போய் இதை பாருங்க. இது சொல்லும். ஆமா ஆமா, கிறிஸ்துவுக்குள் நீ சொல்ற வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இதில் இருக்கிறது. நீ சொல்லுகிறபடியே, நீ பேசுகிறபடியே உன் வாழ்க்கை மாறும். உன் சபையினுடைய எதிர்காலம் மாறும். இந்த இடத்துல நீங்க இருக்கிறது இந்த ஊருக்கே ஆசீர்வாதம். நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டு விடும்.
இந்த சபை இல்லைன்னா பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணும்? மேற்கொண்டு விடும். அதனால கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இங்க அலங்காரமான கிரீடம் அவர் கையில், ராஜமுடி. அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவா யோசுவாவை உயர்த்தி நிற்கிறவர். யோசுவானா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யெகோவா என்ற ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. யெகோவா என்ற ரட்சிப்பு. இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் ரட்சகர். அவர் எனக்குள்ளே, அவருக்குள்ளே நான் மறைந்து 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 மறைகிறோம். மறைத்து வைத்த பாத்திரம், மறைத்து வைத்த பாத்திரம் எங்கன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. பேதுரு யாருக்கா தெரியுமா? இயேசுவை தவிர வேற யாருக்கும் பேதுருவை தெரியாது. இயேசு பணத்துக்கு போனதுக்கு அப்புறம் பேதுருவை தவிர யாருக்குமே தெரியல. இல்லையா சொல்லுங்களேன். பேதுரு மட்டும்தான் தெரிகிறாரு. இஸ்ரவேல் மக்களே, படிப்பறிவா இல்லாத எங்கள்கிட்ட இப்படியாப்பட்ட கிரியை நடக்குதுன்னு பாக்குறீங்களோ? நான் இயேசுவின் வெள்ளியும் இல்ல ஒண்ணும் இல்ல, நான் இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. இல்லையா சொல்லுங்க. அவர் இருக்கும்போது அவர் தெரியவாரு, அவர் இல்லாத போது நான் தாயா. இல்லையா சொல்லுங்க. ஆளர் தூக்கி விட்டுப்பாங்க, கர்த்தர் கூட இருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பயப்படாதீங்க. பிசாசெல்லாம் அரண்டுரும். ஐயோ தலையா அடிச்சுட்டு ஓடும். நான் பார்த்திருக்கேன். ஆவியில ஒரு ஊர்ல சோமனை போறேன். இந்த ஊர்ல இருக்கிற பிசாசு கண்ணை முடிச்சு தலையில அடிச்சுட்டு ஓடுது. ஐயோ ஐயோ ஐயோன்னு அது கூட எனக்கு கேட்குது. சிரிப்பு வந்துருச்சு எனக்கு ஜபத்திலேயே. அவன் ஓடின ஓட்டத்தை பார்த்தோம்னா, என்னடா அது இவன் இப்படி போடுறான்? எனக்கு இல்ல, எனக்குள்ள இருக்காரு. அவர் பேசுறாரு, அவர் பேசுறாரு. அவர் பேச பேச அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? நடுக்குது. உள்ளமெல்லாம் கொதிச்சு ஓடுறான் பாருங்க, தெரிச்சு. லேலுயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கவர் வந்துட்டாருன்னா நடுக்க வந்துரும். லேலுயா. பேச நிக்க மாட்டான், முன்னால பேச நிக்க மாட்டான். ஒரு ஊழியக்கார், வயதான ஒரு ஊழியக்கார ட்ரெயின்ல அடிக்க, அவரோட சாட்சி நான் கேட்டேன். ட்ரெயின்ல அப்படி அடிக்க போயிருக்கான். அடிக்க போனோன்னு அவரு இல்லையே, என்னையா அடிக்க வர, கை அப்படின்னு நின்றுச்சான். இல்லையா சொல்லுங்க. அவனுக்கு நடுங்கிருச்சு. வெளியே இருக்கிறவனுக்கு இல்ல, அவனுக்குள்ள ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு நடுங்கிருச்சு. அப்பாட்டா சொல்றான், அவன் அழுகுறானாமா, அழுகுறானா. இவர் ஒரே செவன் தான், அவன் பாஸ்டர். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய ரட்சிப்பை அறியவே முடியாது. அவர் நமக்கு வைத்திருக்கிற உயர்வை பார்க்க 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 கண்கள் அப்படியே பாத்தீங்கன்னா இயற்கை பச்சை பசேன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கும். அப்படியே கண்ணெடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணுங்க. கருப்பட்டி பானைக்குள்ள கையை விட்டுருங்க. ஒரு நாள் விட்டுருங்க. எல்லாம் உண்மைதான் சொல்றேங்க. விட்டுருங்க. இதான் அந்த பானை. பானைக்குள்ள கை விட்டீங்கன்னு வைங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. பண்ண 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 அவரிலும் மேலான காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும், ஏதோ ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும். லேலுயா சொல்லுங்க. ஒரு நாள் உங்களுக்குள்ள இருந்து அவருடைய காரியங்கள் வெளிப்படும். பார்க்கிறவருக்கு கண்கள் ஆச்சரியம். அவர் எனக்குள்ள, அவர் எனக்குள்ள 3 முறை அடி வாங்கியிருக்காராம் பவுல். ஏசாமி மாதிரி எத்தனை முறை அடி வாங்கியிருக்காராம்? 3 முறை. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் என்னப்பா பண்ணிட்டேன்? இல்லையா, நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த தாழ்மைதான். தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தாழ்மை உள்ளவர்களிடம் கிருபை அப்படியே ஐக்கியப்பட்டு விடும். இந்த தாழ்வுல நிக்கிறாங்க பாருங்க, அவங்களை கிருபை தூக்கி 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 உன்னத வரைக்கும் கொண்டு போயிடும். கர்த்தருடைய ஆளுகையில் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. சொல்லுங்க. இப்படியாப்பட்ட ஒரு மனிதன்